இனிய காலை வணக்கம். மகரிஷியின் தினம் ஒரு யோகா. அதாவது மகரிஷியின் தினம் ஒரு யோகாவில் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஆசனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரிய ஸ்தம்படாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசனம். இதை பற்றிய விளக்கங்களும் இதோடைய பலன்களும் இதோடைய செய்முறையும் உங்களுக்கு அடுத்தது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யோகா செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனநிலை எப்போதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக, அதாவது பார்த்திங்கன்னா இறுக்கமாக இருந்துக்கிட்டு மன இறுக்கத்தோடு எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் என்னது உடல் வந்து ஃப்ளெக்சிபிள் கிடைக்காது. நம்ம சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே அதில் தான் போகும். அதனால தான் பார்த்திங்கன்னா மனம் வந்து எப்போதும் மகிழ்ச்சிகரமாக நம்ம இருந்துக்கிட்டு அந்த யோகாலாம் செஞ்சு பழகணும் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா அது காலை மாலை ஏன் செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா, காலையில் செய்யும் போது இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற நேரத்தில் செய்யும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஆக்சிஜன், அதாவது O3ங்கிற ஒரு ஆக்சிஜன் நமக்கு கிடைக்குது. அதனால் அந்த நேரத்தில் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா என்னது நமக்கு நல்ல சுவாசம் கிடைக்கும். மனசும் பார்த்திங்கன்னா காலம்பறை எந்த ஒரு தேவையில்லாத சிந்தனைகளும் நம்ம இருக்காது. சரி, நம்ம உடம்புக்கு ஒரு நல்ல விஷயத்த செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம், நம்ம காலை வேலையில் இருப்போம். அதனால் என்னென்னா ஒரு மனம் எப்போதும் என்னது மகிழ்ச்சியாகவே காலம்பறை நேரத்தில் இருக்கும் உங்களுக்கு. மற்ற நேரத்தில் ஒரு 10 மணிக்கு மேலே செய்கிறீங்கன்னா அது உங்களுக்கு உணவு சாப்பிட்ருப்பீங்க, ஏதோ ஒரு இது உபாதைகள் வரும். அதனால் யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிவிடுவாங்க. அப்படிங்கும்போது உங்கள் மன இறுக்கமாக இருப்பீங்க. அப்போ உங்களால் ஃப்ரீயாக என்ன செய்ய முடியாது அப்படின்னா பயிற்சிகளை செய்ய முடியாது. அதனால தான் அந்த காலை நேரத்தில் செய்கிறது ரொம்ப சிறப்பானது. வேலை செய்கிறவங்க பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் ஒரு சாயந்தரம் ஒரு 5 மணி 6 மணி மாலை 5 6 மணிக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும். இந்த வீரிய ஸ்தம்படாசனம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீரிய ஸ்தம்படாசனம் பார்த்திங்கன்னா நம்முடைய அதாவது விந்து பையை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது. அதாவது வீரிய ஸ்தம்படம் பண்ணக்கூடியது. நம்முடைய விந்து உற்பத்தி பார்த்திங்க அப்படின்னா தாம்பத்திய வாழ்க்கையில் விந்து அணு நீர்த்து போகிறத சரி பண்ணி அந்த விந்து சக்தியை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆசனம். அது மட்டும் இல்லாமல் கால் பகுதியை வந்து ஜாயிண்டை வந்து ஃப்ரீ பண்ணக்கூடியது. காலில் உள்ள நரம்பு மண்டலம் நல்லா பலமடையும். இடுப்பு பகுதி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். காலுக்கும் கைக்கும் உறுதியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனம். சரிங்களா, ரொம்ப அற்புதமான ஒரு ஆசனம் இது. ரொம்ப இந்த ஆசனம் பேரே பார்த்திங்கன்னா வீரிய ஸ்தம்படாசனம். சரிங்களா, நம்முடைய மெயினாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவங்களுடைய அந்த முக்கியமான உறுப்புகளில் உள்ள அந்த மெயினாக உள்ள ஆண்களுக்கு விந்துவாக உள்ளதையும் பெண்களுக்கு நாதமாக உள்ளதையும் என்ன செய்யுதுன்னா கட்டுப்படுத்தக்கூடிய, அதாவது திடப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆசனம் தான் இந்த ஆசனம். சரிங்களா, நிறைய பேருக்கு நீர்த்து போயிடும், அதனால் குழந்தை இருக்காது. நிறைய பேருக்கு பார்த்தா யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும், அதில் வெள்ளைப்படுதல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து குழந்தை பெறுவதற்கு சங்கடமாக இருக்கும். சரியாக அவங்களுக்கு மென்சஸ் வராமல் இருக்கும். இந்த ஆசனம் பண்ணிங்கன்னா அதுக்கான வேலை இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அந்த பெண்களுக்கு நாதமும் ஆண்களுக்கு விந்தும் நல்லா என்னது ஸ்தம்பனம் பண்ணி நல்ல அற்புதமான ஒரு மாற்றத்தை அவங்களுக்கு கொடுக்கும். இல்லற வாழ்க்கையும் நீண்ட நேரம் இருப்பதற்கு இது ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு ஆசனம் தான் இந்த ஆசனம். ஓகேங்களா, இதை எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துக்குவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நின்று தான் நம்ம செய்ய போகிறோம். நின்று செய்யும் போது பார்த்திங்கன்னா நம்முடைய அந்த இடுப்பு பகுதியை கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கணும். அதுக்காக இடுப்புக்கு என்னென்னா சின்ன ஒரு எளிய முறை பயிற்சி மாரி லைட்டாக பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த நல்லா இடுப்பை வந்து வளைச்சுட்டா ஒரு 5 முறை என்ன செய்றீங்கன்னா இப்படி சுற்றணும். ஒரு 5 முறை நல்லா சுற்றிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இடது பக்கமாக எப்படி சுற்றணுமோ அதுக்கு மாற்று சுற்றணும் ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் வலது பக்கம் சுற்றினாலும் சரி இடது பக்கம் சுற்றினாலும் சரி எப்படி சுற்றினாலும் அந்த பகுதிக்கு ஆப்போசிட்டாக என்ன செய்கிறீங்க நீங்கள் சுற்றணும். ஒரு 5 முறை வலச்சுற்றா 5 முறை இடச்சுற்றா 5 முறை சுற்றிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த முட்டி இருக்குல்ல, முட்டியில் என்ன செய்யணும், நம்ம முட்டியும் அதேமாதிரி என்ன செய்றீங்க ஒரு சுற்று, அது 5 சுற்று வலச்சுற்றா 5 முறை உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்படி சுற்றிடணும். அடுத்த இடச்சுற்றா 1 2 3 4 5 இப்படி 5 சுற்றுக்கு நம்ம என்னது சுற்றிடணும். இது வார்ம்-அப் காலுக்கு முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா என்னது இதை பொசிஷன் பாருங்கள் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இது 2 மெத்தடில் வரும். 2 மெத்தடையும் உங்களுக்கு செய்யணும். ஃபஸ்ட்டு ஒரு மெத்தடில் செஞ்சு காட்டுறேன், அடுத்து இன்னொரு மெத்தடு செய்யணும். அதாவது பர்ஃபெக்ஷன் ஒன்று சொல்கிறது, அதையும் செஞ்சு காட்டுறேன். நார்மலாக செய்கிறதையும் செஞ்சு காட்டுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சாதாரணமாக என்ன செய்றீங்கன்னா ஒரு பக்கம் கால்களை 2 கால்களையும் இப்படி நல்லா அகட்டி வச்சுக்கணும். 2 கால்களையும் அகட்டி வச்சுக்கிட்டு இப்போ உதாரணத்துக்கு நம்ம எந்த பக்கம் திரும்ப போகிறேன், இப்போ நான் உதாரணத்துக்கு இடது பக்கம் நான் திரும்ப போகிறேன். அப்போ என்ன செய்யணும், என்னுடைய இடது காலை இப்படி திருப்பிக்கணும். வலது காலை என்ன செய்றீங்க இப்படி கால் வலிக்கிட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த பொசிஷனில் இப்படி வச்சுக்கிறீங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம், உங்களோட இடது பக்கம் நான் திரும்பினால இடது கை பின்னோக்கி வச்சுக்கிறேன், வலது கை கீழே வச்சுக்கிறோம். இந்த வலது கையை நம்மளுடைய கை பேலன்ஸுக்காக என்ன செய்யணும் அப்படின்னா கரெக்டாக என்னது இப்படி பக்கத்தில் வச்சு
உடம்பை மட்டும் என்ன செய்யணும், இப்படி தனித்து கீழே என்ன செய்யணும், கொண்டு போகணும். இந்த கை முட்டியும் கால் முட்டியும் நீங்கள் என்ன செய்யணும், நல்லா கீழே இப்படி கொண்டு. இதில் எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே பொறுமையாக எழுந்திருக்கணும். எழுந்து என்ன செய்றீங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக அப்படியே நின்றுங்க. ஒரு 5 சுவாசம். இப்படி 5 சுவாசம் பண்ணிவிட்டு ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு அடுத்தது வலப்பக்கமாக செய்யணும். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வலப்பக்கம் செய்யும் போது காலை நல்லா 2 அடி அல்ல உங்கள் பாடி ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி விரித்து வச்சிங்க. இப்படி வலது பக்கம் இப்படி திரும்பிக்கணும். உங்கள் கால் இப்படி தான் இருக்கணும். வலது கை பின் நோக்கி போயிடணும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இடது கை என்ன செய்றீங்க, இப்படி முன்னாடி வச்சு 2, அதாவது கை இந்த கால் வைக்கிற சப்போர்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் பக்கத்துலேயே வைக்க சொல்கிறது. வச்சுட்டு பொறுமையாக என்ன வச்சுட்டிங்கன்னா இப்படி கீழ் நோக்கி குனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே பொறுமையாக அப்படியே எழுந்துறீங்க. எழுந்துட்டு திரும்ப என்னது நார்மலுக்கு வந்துடுங்க. நார்மல் வந்து மூச்சு என்னது நீங்கள் நார்மலாக இருக்கணும். இப்படி நார்மலாக நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி நான் 5 சுவாசம் பண்ண பிறகு என்னது கொஞ்சம் புதுசாக செய்கிறவங்களும் கொஞ்சம் இறைக்கும். கீழே நீங்கள் குனியறனால மூச்சு என்னது தம்மாகும். அதனால் மூச்சு வந்து நீங்கள் இயல்பு நிலையில் இருந்தால் போதுமானது. சில பேர் பார்த்திங்கன்னா மூச்சு அடக்கிறதா விடுததா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். எப்போதுமே உடம்பு முன்னோக்கி வளையும் போது பார்த்திங்கன்னா மூச்சு என்னது உங்களுக்கு நார்மலாக என்னது வந்துடணும். நார்மலுக்கு வரும்போது என்னது மூச்சு இழுத்துக்கலாம். அப்போ நார்மல் சுவாசத்துக்கு திரும்ப வந்துக்கலாம். அதேமாரி வந்துடணும். ஃபார்வேர்ட் பண்ணி, அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா முன்னோக்கி வளையிறது எல்லாமே என்னது மூச்சு ரிலாக்ஸாக கீழே விட்டுடணும். திரும்ப நிமிரும் போது என்ன செய்யணும், நீங்கள் மூச்சை இழுத்துக்கலாம். அதேமாரி செஞ்சீங்க அப்படின்னா என்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆசனம் தான் என்னது வீரிய ஸ்தம்படாசனம். இந்த ஆசனத்தை திரும்ப ஒரு தடவை பலன் சொல்கிறேன், நல்லா கவனிச்சிங்க. இந்த ஆசனம் வந்து நான் வீரிய ஸ்தம்படாசனம்ங்கிறது என்னென்னா நம்முடைய ஆண்களுக்கு விந்துவையும் பெண்களுக்கு நாதத்தையும் என்னது கெட்டிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தியை கொண்டது தான் இந்த ஆசனம். அதுக்கு தான் வீரிய ஸ்தம்படாசனம் அப்படின்னே பேர். ஸ்தம்பனம் பண்ணும், அதாவது நீர்த்து போகிற விந்துவை ஸ்தம்பனம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி. அப்போ உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்களுக்கு வந்து என்ன சொப்பன கழிதம் சொல்லக்கூடியது, உடம்பு ஹீட்னால் ஏற்படக்கூடிய கழிதம், சரிங்களா? அப்புறம் கனவுகளினால் ஏற்பட கழிதம், இதேமாரி ஏற்படக்கூடிய அந்த சொப்பன கழிதத்தை என்னது நிப்பாட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி. நரம்பு மண்டலத்தை மெயினாக என்னது இது பலப்படுத்தும், இடுப்பு பகுதியை பலப்படுத்தும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நாதம் சொல்லக்கூடிய அந்த பகுதியை, நாதம்ங்கிறத அதாவது பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி இது. அவங்களுக்கு வந்து நாதம் வந்து விரயமாகிறதுன்னா சொல்லுவாங்க, வெள்ளைப்படுதல் அப்படிங்கிற ஒரு நோய் அவங்களுக்கு இருக்கும். அந்த வெள்ளைப்படுதல்ங்கிற ஒரு பிரச்சனை என்னது வராமல் என்னது பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி தான் இது. யூட்ரஸை நல்லா பலப்படுத்தும். அந்த யூட்ரஸில் அந்த உறுப்புக்கு தேவையான தேவையில்லாத அசுத்தத்தை நீக்கி தேவையான அந்த பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி. அதனால் இருபாலரும் என்ன செய்யலாம், இந்த பயிற்சி செய்யலாம். ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. அதனால் இந்த ஆசனத்துக்கு பேர் வீரிய ஸ்தம்படாசனம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம இன்னொரு முறையில் பார்ப்போம். இது அதே செய்யும் போது பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா இது புதுசாக செய்யும் போது இந்த கையை ஊனி செய்யுங்க. நீங்கள் ரெகுலர் பழகிட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன செய்யணும்னா கைகளை மேல் நோக்கி வச்சு செய்யலாம். அதை தான் இப்போ நம்ம செய்வோம். இதை என்ன செய்யணும், இதுவும் அதேமாரி தான். கால்களை நல்லா விரித்து வச்சுக்கிங்க. 2 அடி வச்சுட்டு கையை வந்து பின்பக்கமாக என்ன செய்யணும் அப்படின்னா இப்படி நீங்கள் வச்சுக்கணும். அதாவது இந்த முறையில் நீங்கள் இப்படி பாருங்கள், நான் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்படி வணங்குற மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு என்ன செய்கிறீங்க அப்படின்னா கால்கள் அப்படி விரித்து வச்சிங்க. அதேமாதிரி தான் சேம் பொசிஷன். நல்லா என்ன செய்யணும், பொறுமையாக இப்படி கீழ் நோக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணும். இதான் நம்ம கரெக்டாக செய்யக்கூடிய, அதாவது பொசிஷன் அப்படிங்கிறது இதுதான். ஆனால் வராதவங்களுக்காக தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம கையை ஊனி என்னது செய்கிறோம். இப்போ ஒரு தடவை முடிச்சிட்டோம். கொஞ்சம் என்னது மூச்சு நார்மலாக ஒரு ரிலாக்ஸாக நம்ம நின்று என்ன செய்யணும், மூச்சை இழுத்து விட்டுக்கணும். ஒரு 5 சுவாசம் சுவாசிச்சுக்கலாம். திரும்ப என்ன செய்கிறோம், இப்போ வலது பக்கம் நான் செய்ய போகிறேன். வலது பக்கமும் அதே மாதிரி தான். கைகளை பின்னாடி வச்சுருக்கேன். பின்னாடி வச்சுட்டு என்ன செய்கிறேன், கால்களை நல்லா மடக்கிக்கிட்டு கீழ் நோக்கி என்ன செய்கிறேன், நான்
போகிற உடம்பை தணிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. திரும்ப பொறுமையாக எழுந்திருக்கணும். எழுந்து நார்மல் ஆகிட்டு கைகளை ரிலாக்ஸ் பண்ணி என்ன செய்றீங்க, நல்லா உட்காந்து அமைதியாக உட்காந்து என்ன செய்யணும், மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. நல்லா ஒரு ஆழ்ந்த சுவாசம் சுவாசிக்கணும். நீங்கள் சுவாசிக்கும் போது வயிறு நிறையணும், அப்புறம் நெஞ்சு நிறையணும். அதுதான் ஆழ்ந்த சுவாசங்கிறது. திரும்ப காற்றை விடும் போது என்ன செய்யணும், நீங்கள் நெஞ்சில் உள்ள காற்று அப்புறம் வயிற்றைக்கி வயிற்றில் உள்ள காற்றை விடணும். இதுதான் என்ன செய்யும் அப்படின்னா, உங்களுடைய அந்த கார்பன் டை ஆக்சைடு, அதாவது உள்ளுக்குள்ளே சுத்த உஷ்ணம்னு சொல்லக்கூடிய அந்த வெப்ப காற்று என்ன செய்யும், உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும். அந்த வெப்ப காற்றை என்ன செய்யுதுன்னா வெளியில் எடுத்து கொடுக்கக்கூடிய. அதனால தான் அதை நீங்கள் திரும்ப செய்யும் போது நான் எல்லா வயிற்றைக்கி காற்றை வெளித்தள்ளுங்க அப்படின்னு சொல்லு. அதனால் இது ரொம்ப அற்புதமான ஆசனம். இந்த ஆசனம் தான் என்னது, வீரிய ஸ்தம்படாசனம். இது அனைவரும் என்ன செய்றீங்க, நம்ம மகரிஷியின் தினமொரு யோகாவில் பார்த்து நீங்கள் மட்டும் பார்க்குறத விட்டு உங்களுடைய உறவினர்கள், சொந்தக்காரங்க, உங்களுடைய நண்பர்கள், இதேமாரி நபர்களுக்கும் என்ன செய்கிறீங்கன்னா இந்த ஆசனங்களை செய்ய சொல்லி அந்த முழு பலனையும் என்னது அடைவதற்காக அவங்களுக்கு என்ன செய்யணும், எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அதே மட்டும் என்ன செய்யணும், நீங்களும் அவங்களுக்கு அந்த உதவி செஞ்சு அவங்களும் என்னது நல்லா ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க. நன்றி, வணக்கம்.